இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார் வந்து அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே கேமரா வச்சுருந்தோம், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்கிறீங்கல்ல. மக்கள் மன்றத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த கேமரா வெளியிடுங்கப்பா. அவர்கள் 4 பேரும் உயிரோடு தான் ஆம்புலன்ஸில் வந்தார்கள், உயிரோடு இருக்கிற போது தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தோம். அப்புறம் ஏன் ஒரு துளி ரத்தம் இல்லை 4 பேருக்கும்? பருவத்திற்கு வராததற்கு முன்பாகவே குழந்தைகளை தூக்கி கொண்டே பாலியல் சீண்டல்களை செய்து வன்புணர்வு செய்து கொடுமையாக்கிய காம கொடூரப்படை தான் நட்டுழிய படை. காடுகளில் தேட போங்கடான்னா காம வெறியாட்டம் நடத்தினார். இன்னைக்கும் பெரிய தண்டா சின்ன பொண்ணு அம்மா இருக்காங்க, விதவையாக இருக்கிறார். தேவாரம் முழுக்க அந்த அம்மையாரை சிதை மயக்க நிலையில் இருந்த அந்த 4 மாமனிதர்களை சுட்டு வீழ்த்தி விட்டு வீரவசனம் பேசுகிற வெற்றிகளாகத்தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த 108 கோடி ரூபாய் பரிசு தொகைகளை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் இந்த மீசையை புடுங்கியர்களுக்கு பரிசாக கொடுத்தார். அரிசியோ பருப்போ அல்லது தின்பண்டங்களோ வந்தால் அதை எறும்புகளுக்கும் அணில்களுக்கும் போட்டு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு பசியால் 3 நாட்கள் அவங்க பட்னியால் இருந்த சூழலில் அதை பயன்படுத்தி கொண்ட காவல்துறை திட்டமிட்டு சரியாக அந்த உணவை கொண்டு அங்கே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது தான் அன்றைக்கு வந்து எல்லைக்காவல் பசியோடு இருந்த எல்லைக்காவல் பணி செய்த சந்திரன் ஒரு பக்கமும் சேதுமணி ஒரு பக்கமும் எல்லைக்காவல் பார்த்துட்ருக்காங்க. எல்லைக்காவல்னால் யார் வர்றாங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத இவர்கள் காலையில் கொண்டு போய் அந்த உணவை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பசியில் 4 பேருமே சாப்பிட்டு அந்த ஒரு கொட்டகை மாதிரி அந்த கொட்டகையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக இந்த ஸ்லோ பாய்சன் வேலை செய்கிறது. 8 மணி நேரத்துக்கு அது கெடு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் நல்லா வந்துடுவான். 8 மணி வரை அவன் மயக்க நிலையிலே கிடப்பான் அந்த ஸ்லோ பாய்சனுங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த 8 மணி நேரம்னா காலையில் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மதியம் 3 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் கிடந்திருக்காங்க. இதில் அந்த கொட்டாய்கள் தங்கியிருக்க போது நம்மளை முடிச்சிட்டாங்கன்னு உணர்ந்த சேத்துக்குழியார் அந்த கொட்டகையே பிடுங்கியிருக்கிறார் வெறியில், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அதற்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்க, காவல்துறைக்கு வந்து ஒரு மாட்டுக்காரன் வந்து சொல்கிறான், அந்த கொட்டாயில் 4 பேர் தான், கொட்டாயில் இல்லை 2 பேர் அங்கே கிடக்கும்போது போய் பார்த்துட்டு சொன்னாங்க. கிட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை 4 பேர் தனித்தனியாக கிடக்கிறாங்க, அதை மட்டும் நான் பார்த்துருக்கேன். கொட்டாய்க்குள்ளே 2 பேர் கிடக்கிறாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் வந்து பேசியிருக்கேன். இப்போ இந்த 13ஆம் தேதியிலிருந்து புதுக்கோட்டை பதிவு எண் கொண்ட ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அங்கே இருக்கிற எல்லா கிராமங்களையும் சுற்றிக்கிட்டு, குறிப்பாக மேட்டூர் பகுதிகள், கொளத்தூர், பெரியதண்டா, இந்த பக்கம் கோவிந்தப்பாடி, கோட்டையூர், தார்காடு போன்ற பகுதிகளில் அந்த ஆம்புலன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியான தகவல் வரல அவங்களுக்கு. இது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க அவங்க. அதற்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வீரப்பனாரையும் மற்றவர்களையும் அந்த இது மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து போய் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுக்குள்ளேயே அந்த குடிசையில் 2 பேரும் மற்ற 2 பேரையும் வெளியில் வச்சு மயக்க நிலையில் இருந்த 4 வரையும் பிடிச்சி அதே ஆம்புலன்ஸை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சர்க்கரை ஆலை, சக்தி சர்க்கரை ஆலை அப்படிங்கிற ஒரு ஆலை பாலக்கோடில் இருக்குது. இந்த பாலக்கோட்டு சக்தி சர்க்கரை ஆலையினுடைய சொகுசு பங்களாக்கள், உயர் அதிகாரிகளும் உயர் பொறியாளர்களும் தங்கக்கூடிய அறையில் ஒரு அறையை தேர்வு பண்ணி அந்த அறையில் கொண்டே 4 வரையும் வச்சு தனித்தனியாக உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை அடித்து, அங்கே தான் மீசையும் பிடுங்கப்பட்டது கைகளாலேயே வீரப்பனாருக்கு. ஆக கடுமையான சித்திரவதைக்கு அடிக்கும். அது மட்டும் இல்லை, சம்மட்டி கொண்டு உச்சாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை எலும்புகளை அடித்தே நொறுக்கியிருக்கிறார்கள். நீங்கள் வீரப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடது பக்கம் அந்த துப்பாக்கி தோட்டா பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, துப்பாக்கியினுடைய நுனியை வச்சு குத்துனது அது. இதில் கடுமையாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர் தான் சேத்துக்குழி கோவிந்தனார். இதை எப்படி திரைக்கதையை மாற்றுறாங்க அப்படின்னா, இதே ஆம்புலன்ஸை பயன்படுத்தி நான் இப்போ என்ன ஒரு சவால் விடுறேன்னா, இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே கேமரா வச்சுருந்தோம், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்கிறீங்கள. மக்கள் மன்றத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த கேமரா வெளியிடுங்க பார்ப்போம். அவர்கள் 4 பேரும் உயிரோடு தான் ஆம்புலன்ஸில் வந்தார்கள், உயிரோடு இருக்கிற போது தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தோம். அப்புறம் ஏன் ஒரு துளி ரத்தம் இல்லை 4 பேருக்கும்? ஆக 17ஆம் தேதி இரவே அவர்கள் முடித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் 18ஆம் தேதி இறந்ததாக சொல்லி
இந்த மக்களும் 18ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் என்று கொண்டாடுகிற முட்டாள்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 18ன்னு இந்த காவல்துறை அறிவித்த நாளை மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், அப்போ காவல்துறை சொன்னால் திரைக்கதை சரியானது என்று அர்த்தமாகிவிடும். 17ஆம் தேதியே முடிச்சிட்டாங்க எல்லா கதையுமே. ஒரு நாள் அந்த பிரேதங்களை அங்கே வச்சிருந்து தான் திரைக்கதை எழுதுகிறாங்க. என்ன திரைக்கதைனா, பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணி டேங்கு, புளிய மரம், அதற்கு பக்கத்தில் வந்து பாரதி நகர். அந்த பாரதி நகருக்குள்ளே இருக்கிற அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் வருவாங்களாம். அப்போ ஆம்புலன்ஸில் 4 பேர் ஏறுவாங்களாம். அங்கேருந்து ஏறி பாப்பாரப்பட்டி நகர காவல் நிலையத்தின் வழியாக திரும்பி இடது பக்கம் திரும்பி அப்படியே தருமபுரியை நோக்கி வந்து ரயில்வே கேட்டை தாண்டி வரணும். வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த அதிரடிப்படை 7th டே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மாடியிலலாம் ஒரு 10 போலீஸை வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் கரும்பு ஏற்றி கொண்டு வந்த ஒரு லாரியை நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். இல்லை, பாலக்கோடு சக்தி சர்க்கரை ஆலைக்கு கொண்டு வந்த கரும்பு லாரியை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க திரைக்கதைக்காக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 வண்டி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த கரும்பு லோடு வண்டி. ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க, கரும்பு லோடு ஏற்றிட்டு வந்த லாரியை நாங்கள் மடக்கி அங்கே நிப்பாட்டினோம்னு பொய்ய சொன்னாங்க. அந்த புழுகுனி மூட்டை ட்ரெயினே நிப்பாட்டினாங்களா? எப்படி ட்ரெயினை நிப்பாட்ட முடியும்? 10:15 அங்கே ஒரு ட்ரெயின் போகுது. எங்கே? பெங்களூர்லேருந்து சேலத்தை நோக்கி போகிற அந்த ட்ரெயின். அதுக்கு எப்படி நீங்கள் கேட்டு போடுவீங்க? அதற்கு பிறகு இவர் என்ன திரைக்கதையில் தருமபுரி, சேலம், சேலத்திலேருந்து நாமக்கல், நாமக்கல்லேருந்து கரூர், கரூர்லேருந்து நேராக குளித்தலை, திருச்சி வழியாக தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து அதிராம்பட்டினம் கடற்கரையில் புலிகள் காத்திருப்பாங்களாம். அங்கே காத்திருக்கும் போது இவங்க 4 பேரும் ஈழத்தில் போய் கண்ணறுவை சிகிச்சைக்கு வீரப்பனாருக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வருவாங்களாம். வீரப்பனார் என்கிற ஒருவருக்கு தான் கண்ணறுவை சிகிச்சை. 4 பேர் போக வேண்டிய அவசியம் இருக்குது? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஈழத்தில் ஏதாவது ஒரு குண்டு காயங்கள் பட்டாவே தமிழ்நாட்டில் வந்து தான் சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள். அங்கே இங்கே கண் மருத்துவமனை இருக்குது தமிழ் ஈழத்தில். 2வது போய் வீடியோ எடுத்து வச்சோம்னு சொன்னாங்க, வெளியிடுங்கன்னு சொன்னால் வெளியிட மாட்டேங்கிறான். 3வது போய் 7th டே பள்ளிக்கூடத்திட்ட வச்சு டுமின்னு 36 தோட்டாக்கள் பாஞ்சிச்சின்னு சொல்கிறதெல்லாம் அட்டப்பிராடு. ஆக இவர்கள் ஒரு திரைக்கதை எழுதுவதற்காக ஏற்கனவே மயக்க நிலையில் இருந்த அந்த 4 மாமனிதர்களை இவர்கள் சுட்டு வீழ்த்தி விட்டு வீரவசனம் பேசுகிற வெற்றிகளாகத்தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த அதிரடிப்படை செயல்பட்டார்கள். அவர் கூட சொன்னார், இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார், நான் வந்து பண்ணாரிக்கு வந்து முடி எடுக்கிறேன்னு சொல்லிடலாம் போய் மொட்டை எடுத்தார். ஏன் கையை வெட்டி கொடுத்துட்டு வர வேண்டியானே? நீ சரியான ஆம்பளையாக இருந்தா, நீ சரியான மனிதனாக இருந்தால் ஒரு விரலையாவது வெட்டி இந்த மாரியாத்தாவுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு வர வேண்டியதானே. திட்டமிட்டு இவர்கள் அன்னைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயந்துரை சங்கப்பாடி கோபிநத்தத்தில் தான் இருக்கான். சரசு உயிருக்கு பயந்துட்டு மைசூர் பக்கம் போனதாக செய்தி. மாதேசும் முருகனும் அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போகிறதாகவும் செய்தி. தேவராஜ் இன்னும் ஊரில் தான் திரிகிறார், கோவிந்தப்பாடியில். ஆனால் அரசு அறிவித்த தொகையை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் எதுவும் இல்லை. வீரப்பனாரை பிடிக்கிற போது அவர்களிடத்தில் 18 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதையும் ஆட்டையை போட்டு கொண்டார்கள் இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார் தலைமையில் இருந்த அதிரடிப்படையினர். ஆக ஒரு பெரிய புழுகுனி மூட்டை கதையை எழுதி வெளியிட்டு விட்டு அவர்களுக்கு பதக்கங்களையும் பரிசு தொகைகளையும் அறிவித்தார்கள் ஜெயலலிதா. அதற்காக நேரு ஸ்டேடியத்தை குத்தகைக்கு எடுத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தினார்கள். 108 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பரிசு தொகைகளை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மீசையை புடுங்கியவர்களுக்கு பரிசாக கொடுத்தார். ஆக வீரப்பனார் இறந்த தேதி 17, 18 அல்ல. ஸோ இதுதான் இந்த கதை, இதுதான் நடந்த விஷயம். சார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்னொரு நிகழ்வு தெரிஞ்சு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் அவங்க வந்து வீரப்பனாரால் கடத்தப்பட்டது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எதுக்கு கடத்தினார், எப்படி கடத்தினார், ஏன் விடுவிச்சார், அது ஒரு இன்டர்வியூ, ஃபோட்டோஸ் எல்லாருமே பயங்கரமான ரொம்ப பிரபலம். அது முதல்ல ஏன் கடத்தினாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஏன் கடத்தினார்? 1991 காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்டது மட்டுமல்ல, 750 கோடிக்கும் மேற்பட்ட தங்களுடைய பொருள்களை சூறையாடினார்கள் கன்னட வெறியர்கள். சொத்துகள் சூறையாடப்பட்டது, ஆடுகள் ஆற்றில் வெட்டி வீசப்பட்டது,
மாடுகளை கொன்று காவிரி ஆற்றிலே வீசினார்கள். சொல்லனா அடக்குமுறைகளை எதிர்கொண்ட தமிழர்கள் வேறு வழி இல்லாமல் தமிழகத்தை நோக்கி கால்நடையாய் அகதிகளாய் புறப்பட்டார்கள். இந்த மாபெரும் கலவரத்திற்கு பின்னணி காரணம் யார் என்று ஆராய்ந்து பார்த்தால், தமிழராக இருக்கிற கர்நாடகத்தின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் தான் இந்த கோர சம்பவத்தை அதிகமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நிவாரணங்கள் 750 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்கள் சூறையாடப்பட்டதை அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் அரசு ஒரு நாளும் சேர்க்காது. ஆகையால் அதற்கு சம்பந்தப்பட்ட தலைமை யார் என்று வீரப்பனார் ஆய்வு செய்கிற போது தான் நடிகர் ராஜ்குமார் அவர் எந்த ஊரை சார்ந்தவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஈரோடை மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட தாளவாடிக்கு அருகில் இருக்கிற தொட்டக்காசனூர் தான் அவருடைய சொந்த ஊர் என்று முடிவெடுத்து வீரப்பனார் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தாளவாடி காட்டூருக்குள் பயணம் செய்தார். எப்படியும் தன் சொந்த பூர்வீக ஊருக்கு வருகிற போது தூக்கி வைத்து கொண்டு இந்த மக்களுடைய பாதிப்பை அவனிடத்திலிருந்தே பணத்தை பிடுங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆகையால் தான் 3 ஆண்டுகள் தாளவாடியை சுற்றியுள்ள அடர்ந்த வனப்பகுதியிலேயே தங்கி கொண்டு எப்பொழுதெல்லாம் வருவான் என்று உளவு வேலைகளை பார்க்க தொடங்கினார். கிட்டத்தட்ட 2 முறை அவரை காட்டுக்குள் அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நழுவி விடப்பட்டது. அதற்கு காரணம், காட்டுவாசிகளாக இருந்த வீரப்பனாருடைய உளவாளிகள் பயந்த அடிப்படையில் இருந்ததால். இன்னும் சொல்லப்போனால் ராஜ்குமார் வீட்டிற்கு போனால் ஏதோ 100-200 கிடைக்கும் என்று ஆசைப்பட்ட அந்த உளவாளிகள் வீரப்பனாருக்கு சரியான நேரத்தை சொல்லாமல் 2 முறை அது தோல்வியடைந்தது. ஒரு முறை நாங்கள் எல்லாம் போனோம். போய் தொட்டக்காஜனூருக்கும் பக்கத்திலே போய், அது குண்டல்பேட்டை தாளவாடி சாலை. அது அந்த சாலையில் பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு புதிய அரண்மனை போன்ற ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டார். வலது பக்கம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பூர்வீக சிறிய அரண்மனை போல இருக்கிற அந்த காலத்து பண்ணை வீடு. இந்த புதிய பண்ணை வீடு கட்டியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏக்கருக்கு மேலே கரும்பு போட்டு வச்சுருக்குறாங்க. மஞ்சள் இதெல்லாம் விளையுது. எதற்காக அவர் அங்கே வருகிறார் என்றால், ஏற்கனவே 2 முறை என்று சொன்னேன். ஒரு முறை தன்னுடைய பேரனுக்கு பிறந்தநாள் விழா, முதல் பிறந்தநாள் விழாவுக்கு வருகிறார். அப்பொழுது வருகிற போது நாங்கள்லாம் போகிற போது இரவு 10 மணிக்கு நாங்கள் போகிறோம். அவர் சாயங்காலம் 5 மணிக்கே கிளம்பி போயிட்டார். அது ஒரு தடவை தேக்க நிலையானது. இன்னொரு முறை குடும்ப நிகழ்ச்சிக்காக அங்கே வருகிற போது, இன்றைக்கி வருகிறாருங்கிற செய்தி தெரிஞ்சு அன்னைக்கு மாதிரி 5 மணிக்கே வந்துட்டு போயிட்டா சிக்கணும், நாங்கள் பகல்லையே தூக்கிடலான்னு முடிவு பண்ணும்போது அன்னைக்கு அவர் வரவே இல்லை அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சது. ஆக 2 முறை தேக்க நிலையான அது ஒரு பெரிய தோல்வி. அதற்கு பிறகு தான் சரியான திட்டமிடலிட்டு 2000 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினார்கள். இவ்வளோ நேரம் நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தவங்க நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று காலம் சந்திப்போம். நன்றி.